இங்கிலாந்துடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இந்தியாவில் இருந்து ஜவுளி, ஆட்டோமொபைல், சில வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் முக்கிய பொருட்களான தோல், காலணிகள், துணிகள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரியும், அதேபோல பிரிட்டனில் இருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதியாகும் முக்கிய பொருட்களான விஸ்கி, ஜின், குளிர்பானங்கள், அழகு சாதனங்கள், இதர வேளாண் பொருட்கள் ஆகியவற்றின் மீதான இறக்குமதி வரியும் குறைக்கப்படும். பிரிட்டனில் தயாரிக்கப்படும் சில குறிப்பிட்ட ரக கார்களுக்கான வரி இந்தியாவில் குறைக்கப்பட உள்ளது. பிரிட்டனில் இனி இந்திய ஜவுளிகளுக்கான விலை குறையும் என்பதால் திருப்பூர், சூரத், லூதியானாவில் இருக்கும் ஏற்றுமதியாளர்கள் பயனடைவர். இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களுக்கான வரி பிரிட்டனில் குறைக்கப்படுவதால் சென்னை, புனே, குருகிராம் பகுதியில் உள்ள உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாகியுள்ளது. பாசுமதி அரிசி, தேயிலை, நறுமண மசாலா பொருட்கள் இனி பிரிட்டனில் குறைந்த விலையில் கிடைக்கும். இவற்றுக்கான வரி தளர்த்தப்படுவதால் கேரளம், அசாம், குஜராத், மேற்கு வங்க விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள் பலனடைவர். இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஸ்மார்ட் போன்கள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள், இன்வெர்ட்டர்கள் உள்ளிட்ட பல மின்னணு சாதனங்களுக்கு எவ்வித இறக்குமதி வரியும் இல்லை என்பதால் இந்திய நிறுவனங்களுக்கு மிகுந்த பலன் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாண்ட்ரிங்ஹாம் இல்லத்தில் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது மரக்கன்று ஒன்றை சார்லஸுக்கு பிரதமர் மோடி வழங்கினார். இதனிடையே இந்தியா வரும்படி பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஏற்றுக்கொண்டுள்ளார்.